வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க. பொறுப்பாளர் இன்னைக்கு என்ன தவம்? ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க. என்ன தவம் சொல்லிட்டீங்களா ஐயா? சொல்லிட்டேங்க. என்ன தவங்க? இன்னைக்கு சாந்தி தாங்க ஐயா. ஓகே, ரைட் ரைட்டுங்க ஐயா, ரைட். ஆரம்பிச்சுக்கலாங்க. ஆரம்பிச்சுக்கலாம். பாலையா ரெடிங்க ஐயா? ரெடிங்க, ஆரம்பிக்கிறேங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவருள் குருவே துணை. அருட்காப்பு அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இப்போ எளிய முறை உடற்பயிற்சிக்கு நம்ம செல்ல உள்ளோம். 2 காலுக்கு இடையில 1/2 அடி கேப் வச்சுக்கலாங்க. இப்ப காலையில் செய்யக்கூடிய காயகல்ப பயிற்சி, காலை வி ஷேப்ல வச்சுக்கிறோம், அப்படியே உந்தி ஏ ஷேப்ல வந்துக்கலாம். இப்ப கை இடுப்புல வச்சுக்கலாங்க. நரம்போக்கம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி முத்திரை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்ப கை மேல கொண்டு போய்க்கலங்க. மூளை வந்த பண்ணிக்கங்க. நாக்க மேல் நோக்கி மடிக்கிறோம். மூக்கால மூச்சு இழுக்கிறோம். ஓசஸ். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கின்ற அனைத்து உள்ளுறுப்புகளிலும் ஓசஸ் சக்தி நன்றாக பாயிரத பாவனை பண்ணிக்கங்க. அப்படியே கையை கீழே இறக்கலாம். மூளை வந்து விட்டுறலாம். கைப்பயிற்சி முதல் நிலை. 2 காலுக்கும் இடையில 1/2 அடி கேப் வச்சுக்கிறேங்க. கால் வந்து நல்ல நேரம் இருக்கணும். பாதங்கால் 11 மாதிரி. அப் 1 2 3 4 down 1 2 up 1 2 3 4 down 1 2 up 1 2 3 4 down 1 2. அடுத்து கைப்பயிற்சி 2ஆம் நிலை. பக்கவாட்டில் வச்சுக்கிறோம். நல்லா 5 விரல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கட்டும். நல்லா மூச்சு எடுத்துக்கலாம். மூச்சை விட்டுக்கிட்டே இன் அவுட். அப்படியே ரத்தோட வாங்க. இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். நார்மல். அடுத்தது கைப்பயிற்சி 3ஆம் நிலை. வலது கை சமான முத்திரை வச்சுக்கலாம். வலது கை இயக்க நிலை, இடது கை இருப்பு நிலை. உங்களுடைய கவனம் ஷோல்டர் தோள்பட்டையிலுடைய பந்து கிண்ண மூட்டில் இருக்க வேண்டும். சமான முத்திரை பஞ்ச பிராணங்களை இயக்கக்கூடியது. பிராணன், அபானன், உதானன், சமானன், வினானன் என்று சொல்லக்கூடிய 5 பஞ்ச பிராணங்களை இயக்கம் பெறுகிறது. மேல் நோக்கி ரொட்டேஷன் 1 2 3 4 5. அடுத்து இடது கை சமான முத்திரை. இடது கை இயக்க நிலை, வலது கை இருப்பு நிலை.
1 2 3 4 5. அடுத்து வலது கை சமான முத்திரை வச்சுக்கலாம். இயக்க நிலை, இடது கை இருப்பு நிலை. 1 2 3 4 5. அதே மாதிரி இடது கைங்க 1 2 3 4 5. கைப்பயிற்சி 4ஆம் நிலை. இரண்டு கையும் சமான முத்திரை, இரண்டு கையும் இயக்க நிலை, உடம்பு அசைவற்ற நிலை, இருப்பு நிலை. 1 2 3 4 5. இப்போ பின்னோக்கி 1 2 3 4 5. அடுத்து நிலை 5. வலது கால் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வச்சுக்கலாம். வலது கை முன்னுக்கு, இடது கை பின்னுக்கு, மேல் நோக்கி ரொட்டேஷன், சமான முத்திரை. 1 2 3 4 5. பின்னோக்கி 1 2 3 4 5. நிலை 6. இரண்டு காலுக்கு இடையில 1.5 அடி கேப், கை ரெண்டு மடக்கி வச்சுக்கலாம். வலது பக்கம் திரும்பில இடது கால ஊனி பெருவரில் ஊனி திரும்புறோம். இடது பக்கம் திரும்பில வலது கால ஊனி திரும்புறோம். 360 டிகிரி கோணத்தில் இருக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ரதத்தோட வாங்க. ரைட் லெஃப்ட் ரைட் left right left. நார்மல் நேரம் வந்துக்கலாம். அடுத்தது நிலை 7. இரண்டு காலுக்கும் இடையில 3 இன்ச் கேப், முட்டிங்கால் ஒன்று சேர்த்திக்கிறோம். உள்ளங்கை முட்டியில் வச்சுக்கலாம். வலச்சுழலாக 3 முறை. 1 2 3. இடச்சுழல் 1 2 3. மீண்டும் வலச்சுழல் 1 2 3. நார்மல். அடுத்தது கால் பயிற்சி. கீழே கொண்டுக்கலாங்க. ரெண்டு காலும் நீடிக்கலாம். ரெண்டு காலுக்கு இடையில 1.5 அடி கேப் இருக்கணும். கைகள் உடம்பொட்டி இருக்கணும். முதுகு தண்டு, கழுத்து பகுதி, தலைப்பகுதி நேராக இருக்க வேண்டும். இன் அவுட். ரதத்தோட வாங்க. இன் அவுட் இன் out in out in out. இப்போ இரண்டாம் நிலை. ரெண்டு காலுக்கு இடையில 1 அடி கேப் வச்சுக்கிறோம். ஒரே சைடா சாய்க்கிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் left right left right left. அதே ஒரு அடி கேப்ல வச்சு பாத சுழற்சி. 1 2 3 4 5. இடச்சுழலாக 1 2 3 4 5. மீண்டும் வலச்சுழலாக 1 2 3 4 5. இப்போ வலது காலை மடக்கி இடது கால் மேல வச்சுக்கலாம். கால் கட்டை விரல் அழுத்தி விட்டுக்கலாம்.
தலைப்பகுதியை அழுத்துகிறேன். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயங்கப்படுகிறது அப்படிங்கிற பாவனையோடு அப்படியே உறுப்புகளோட பேசிட்டே அழுத்துங்க. அடுத்த 2 விரல்களை அழுத்துகிறேன். கண் பகுதியை அழுத்துகிறேன். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகிறது. கடைசி 2 விரல்களை அழுத்துகிறேன். காது பகுதியை அழுத்துகிறேன். அங்கு காற்றோட்டம், ரத்தோட்டம், வெப்போட்டம் சீராக இயக்கம் பெறுகிறது. அடுத்து விரல்கள் ஒட்டிய பகுதி கழுத்து பகுதியை அழுத்துகிறேன். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகிறது. அடுத்து முன்பாதங்கால் அழுத்திக்கலாங்க. மார்பு பகுதியை அழுத்துகிறேன். வலது பக்கம் மார்பு, நுரையீரல், நுரையீரலுடைய பின்பகுதி, வலது பக்கம் தோள்பட்டை, வலது கை, வலது மணிக்கட்டு, வலது கை விரல்கள் ஆகிய பகுதிகளில் காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற பாவனையோடையே அழுத்துங்க. அடுத்து நடுப்பகுதியை அழுத்திக்கலாங்க. வயிற்று பகுதியை அழுத்துகிறேன். ஜீரண மண்டலங்கள், சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், கணையம், இரைப்பை, மண்ணீரல் ஆகிய பகுதிகளில் காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் ஆகியவை சீராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜீரண மண்டலங்கள் அனைத்து பகுதிகளிலும் வாழ்க வளமுடன். அடுத்து புதிகள் பகுதியை அழுத்திக்கலாங்க. கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய இடம், அங்கு செல்லக்கூடிய நரம்புகள் அனைத்திலும் ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து உள்ளுறுப்புகளும் வாழ்க வளமுடன். அடுத்து கால் பக்கவாட்டு பகுதியை அழுத்திக்கலாம். மேலிருந்து கீழே ஒரு முறை. இது ஸ்பைனல் கார்டு சம்பந்தப்பட்ட பகுதி. அங்கு செல்லக்கூடிய நரம்புகளை ஊக்கப்படுத்துகிறோம். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், உயிரோட்டம் சீராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பித்தப்பையில் வராமல் தடுக்கின்றன. கீழ்ப்பகுதி பித்தப்பையை அழுத்தும், மேல் பகுதி ஸ்பைனல் கார்டை அழுத்தம் பெறுகிறது. அடுத்து கண்கால் மொழியை சுற்றி அழுத்திக்கலாங்க. நம்மளுடைய 7 ஆதார இயக்கப்படுகின்றன. சிறுநீரக பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. கண் குவிச்சல் வருமும் உப்பு குற்றி காலம் என்கிற 2 வரும பாயிண்டுகளும் அங்கு இயக்கம் பெறுகின்றன. கணுக்கால் மொழியில் நாளமில்லா சுரப்பிகள் சீராகின்றன. தைராய்டு, கருப்பப்பை பலம் பெறுகிறது. வெள்ளைப்படுதல், மாதவிலக்கு பிரச்சனைகள், இரணியா சைடாடிக் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றன. அடுத்து மொழியை ரொட்டேஷன் பண்ணிக்கலாங்க. வலதுகை மேல் மொழியில் வச்சுக்கிறோம், இடதுகை கீழ் மொழியில் வச்சுக்கிறோம். வலச்சுழலாக 3 முறை, இடச்சுழலாக 3 முறை, மீண்டும் வலச்சுழலாக 3 முறை. அடுத்து கால் சுழற்சி. வலது கை உள்ளிட்டு கெண்ணங்கால பிடிச்சுக்கலாம். இடது கையால 5 விரல்கள் பிடிச்சு கீழ் நோக்கி 5 முறை. 1 2 3 4 5. மேல் நோக்கி 5 முறை. 1 2 3 4 5. மீண்டும் கீழ் நோக்கி 5 முறை. 1 2 3 4 5. இப்ப காலை பிடித்து விடுதல். இது இதயம், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. சயாடிக் ப்ராப்ளம், கொம்பேறி அடங்கல் என்கிற வர்ம புள்ளிகள் அங்கு ஆக்டிவேட் ஆகின்றன. மனை அடங்கல். இப்ப கால் நீட்டிக்கலாங்க. இடது கால் மடக்கி வச்சுக்கலாம். கால் கட்டை விரல் அழுத்தி விட்டுக்கலாம். தலைப்பகுதியை அழுத்துகிறேன். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகின்றன. அடுத்த 2 விரல்கள் கண் பகுதியை அழுத்துகிறேன். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகின்றன. வாழ்க வளமுடன். கடைசி 2 விரல் அழுத்துகிறேன். காது பகுதியை அழுத்துகிறேன். கடைசி 2 விரல்கள். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகிறது. வாழ்க வளமுடன்.
அடுத்து முன்பாதங்கால் கால் விரல் பகுதிகளை அப்படியே அழுத்திக்கலாங்க. கீழே கடைசி பக்கத்தை கழுத்து பகுதி, கழுத்துக்கு செல்லக்கூடிய நரம்புகளை ஊக்கப்படுத்துகிறது. அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகிறது. வாழ்க வளமுடன். முன்பாதங்கால் மார்பு பகுதியை அழுத்துகிறேன். இடது பக்கம் மார்பு, நுரையீரலுடைய பின்பகுதி, வலது பக்கம், இடது பக்கம் தோள்பட்டை, இடது கை, இடது மணிக்கட்டு, இடது கை விரல்கள் ஆகிய பகுதிகளில் காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகின்றன. வாழ்க வளமுடன். அப்படியே வந்தோம்னா பள்ளமான பகுதிங்க, நடுப்பகுதி, வயிற்று பகுதியை அழுத்துகிறேன். ஜீரண மண்டலங்கள், சிறுகுடல், பெருகுடல், கல்லீரல், கணையம், இரைப்பை, மண்ணீரல் ஆகிய பகுதிகளில் காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் ஆகியவை சீராக செயல்படுகின்றன. ஜீரண மண்டலங்கள் அனைத்து பகுதிகளிலும் வாழ்க வளமுடன். அப்படியே வந்தோம்னா கீழே குதிங்கால் பகுதிங்க, கழிவுப் பொருட்களை வெளியேற்றக்கூடிய இடம். அங்கு காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் ஆகியவை சீராக செயல்படுகின்றன. வாழ்க வளமுடன். அடுத்து கால் பக்கவாட்டு பகுதியை அழுத்திக்கலாங்க. மேலிருந்து கீழே ஒரு முறை. முதுகுத்தண்டு பகுதி, அங்கு செல்லக்கூடிய அனைத்து நரம்புகளிலும் காற்றோட்டம், வெப்போட்டம், ரத்தோட்டம் சீராக இயக்கம் பெறுகின்றது. வாழ்க வளமுடன். கீழிருந்து மேலே ஒரு முறை, மீண்டும் மேலிருந்து கீழே ஒரு முறை. அடுத்து கண்கால் மொழி சுத்தி நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க 3 முறை. கீழிருந்து மேலே சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பகுதி, அங்கு செல்லக்கூடிய நரம்புகள் ஊக்கப்படுகின்றன. அங்கு ரத்தோட்டம், காற்றோட்டம், வெப்போட்டம் சீராக இயக்கம் பெறுகின்றன. வாழ்க வளமுடன். மேலிருந்து கீழே ஒரு முறை. அடுத்து மொழியை ரொட்டேஷன் பண்ணிக்கிறேங்க. இடதுகை மேல் மொழியில் வச்சு, வலதுகை கீழ் மொழியில் வச்சு, வலச்சுழலாக 3 முறை. 1 2 3. இடச்சுழலாக 1 2 3. மீண்டும் வலச்சுழலாக 1 2 3. இப்ப கால் சுழற்சி. இடது கையை விட்டு கிடங்களை பிடிச்சுக்கலாம். வலது கையால 5 விரல்களை பிடிச்சு கீழ் நோக்கி 5 முறை. 1 2 3 4 5. மேல் நோக்கி 1 2 3 4 5. மீண்டும் கீழ் நோக்கி 1 2 3 4 5. இப்ப கண்கால் அப்படியே சுத்தி கால் சதப்பகுதி அப்படியே அழுத்தி விட்டுக்கலாங்க கீழே இருந்து மேல வரைக்கும். இப்ப கால் நீட்டிக்கலாம். கால் பயிற்சியினுடைய கடைசி நிலை வஜ்ராசனத்துக்கு வந்துக்கலாம். இடது கால் கட்டை விரல் மேல, வலது கால் கட்டை விரல் இருக்கணும். முட்டி 2 கிட்ட சேர்ந்து இருக்கணும். இப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் இடுப்புல அப்படியே வருடி விட்டுக்கலாங்க. 1 கிட்னி மசாஜ் பண்றோம். 2 3 5 முறை அப்படியே பண்ணிக்கலாங்க. தட்சிணை காலம், உள்ளங்கை, வெள்ளை வருமம் இரண்டும் நம் உள்ளங்கையில் இருக்கிறது. தட்சிணை காலம் அழுத்தும் போது மாரடைப்பு வராது. வெள்ளை வருமத்தை அழுத்தும் போது முதுகு தண்டு, ஸ்பைனல் கார்டு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வராது. சரி, இப்ப இதே பொசிஷன்ல காலையில செய்யக்கூடிய 2ஆம் நிலை காயகல்ப பயிற்சி. 2 முட்டிக்கு இடையில 1/2 கேப் இருக்கணும். இப்ப இடுப்புல கை வச்சுக்கலாங்க. வலது கை வலது கிட்னியும், இடது கை இடது கிட்னியும் அழுத்தியவாறு இருக்கட்டும். விரல்கள் முன்னோக்கி இருக்கட்டும். கட்டை விரல் பின்னோக்கி இருக்கட்டும் பின்பக்கத்துல. இப்ப நரம்புக்கம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி முத்திரை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மூளை வந்த மணிக்குங்க. நாக்க மேல் நோக்கி மடிக்கிறோம். மூக்கால மூச்சு இழுக்கிறோம். ஓசஸ். நார்மல். இப்போ மூளை வந்து விட்டுறலாம். நீ அடுத்தது நரம்பு தசினார் மூச்சு பயிற்சி. சின்முத்திரை வச்சுக்கலாங்க. தொட மடிப்புல வச்சுக்கிறோம். 2 முட்டி கிட்ட சேர்ந்து இருக்கட்டும். 3 விரல் தொட மேல வர்ற மாதிரி வச்சுக்கிறோம்.
ஒரு முறை குனியும் போது 5 செகண்ட் மூச்சு எடுத்துக்கொள்ளணும். நடுவிரல் தொடும் பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆமைகால வருமம் இயங்குகிறது. அங்கு இன்சுலின் நன்றாக இயக்கம் பெறுகிறது. நல்லா மூச்சு இழுத்துக்கலாம். மூச்சு விட்டுக்கிட்டே டவுன் ரிதத்தோட வாங்க அப்படியே. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அடுத்து இரண்டாம் நிலை 2 ஆதி முத்திரை வச்சுக்கலாம். சிறுகுடல் பெருகுடல் பாதிப்பு நீங்கும், வாயு தொல்லை நீக்கப்படுகின்றன. அடிவயத்தில் வச்சுக்கிறேங்க. இப்ப நல்லா மூச்சு இழுத்துக்கங்க. மூச்சு விட்டுக்கிட்டு டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். நார்மல். இப்ப சுகாசனம் சமகால் போட்டு கொண்டுக்கிறோம். வலது கை தொப்புள் மேல வச்சுக்கிறேங்க. இடது பக்கம் வலது கை இடது பக்க காதலியும் இடது பக்கம் நுரையீரலை இடது பக்க நுரையீரலை இடது கை அமுத்தி இருக்கட்டுங்க. முழங்கையை இந்த நரம்பு தசன மூச்சு பயிற்சியில் வந்து பாத்தீங்கன்னா 2,40,000 நுரையீரல் காற்று சிற்றறைகள் உள்ளன. அங்கு நன்றாக மூச்சு சென்று வருகிறது. 5 மூச்சு. 1 2. நினைவு முழுவதும் இடது பக்க நுரையீரல் இருக்கட்டும். 3 4 5. அடுத்தது நிலை 4. இடதுகை தொப்புள் வச்சுக்கோங்க. வலதுகை கொண்டாந்து இடது பக்க காதில் வச்சுக்கிறோம். வலது கையுடைய வலது முழங்கை வலது பக்க மார்பை நுரையீரலை அழுத்தியவாறு இருக்கட்டும். நினைவு வலது பக்க நுரையீரலே இருக்கட்டும். 1 2 3 4 5. நிலை 5. 2 கையும் கொண்டாந்து வச்சுக்கிறோங்க காதுல. ஃபர்ஸ்ட் இடது கை வச்சுக்கோங்க. அடுத்தது வலது கை. இப்போ பின்பக்க நுரையீரலில் கவனம் இருக்கட்டும். 1 2 3 4 5. நிலை 6. 2 காதையும் லாக் செஞ்சுக்குங்க. நடுவிரல் சேரும் இடம் பிடாரி காலம். ஆள்காட்டி விரல் சேரும் இடம் பாத்தீங்கன்னா பொற்கை அடங்கல் அப்படிங்கிற 2 வர்ம பாயிண்ட் அந்த இடத்துல வேலை செய்யுது. ஜன்னி மலச்சிக்கல், விந்து வெளியேற்றுதல், உதிரப்போக்கு ஆகியவை சீராகின்றன. 1 5 மூச்சு. 2 3 4 5. அடுத்தது 2 உள்ளங்கையும் கொண்டாந்து கண்ணில் வச்சுக்கிறோம். இடது உள்ளங்கை இடது கண்ணுக்கு, வலது உள்ளங்கை வலது கண்ணுக்கு. இடது கை விரல்கள் மேல வலது கையுடைய விரல்கள் இருக்கிற மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க. இதுல 5 மூச்சு. 1 2 3 4 5. நார்மல். கை எடுத்துக்கலாங்க. இப்போ வஜ்ராசனம் கண் பயிற்சி. 4000 நரம்புகள் நம்ம கண்கள் செல்கின்றன. உட்பகுதியில் நம்மளுடைய கண் வெளி உட்பகுதிகளில் மட்டும் 4000 நரம்புகள் இருக்கின்றன. அனைத்து நரம்புகளும் இப்ப இயக்கம் பெறுகின்றன. 2 கை கோர்த்து வச்சுக்கலாங்க. முட்டிங்கால் கிட்ட சேர்ந்து இருக்கட்டும். இடது கால் கட்டை விரல் மேல வலது கால் கட்டை விரல் இருக்கட்டும். இப்ப கை குவிச்சு வச்சுக்கிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நிலை 2. கீழிருந்து மேல் நோக்கி. 1 up down up down up down up down
நிலை 3. இடது பக்கம் தொடக்கிங்கல வச்சுக்கிறேங்க. வலது பக்கம் ஷோல்டர் வரைக்கும் வரணும். Up, down, up, down, up, down, up, down, up, down. அடுத்த நிலை வலது பக்க தொடக்கில வச்சுக்கங்க. இடது பக்க ஷோல்டர் வரைக்கும் வரணும். Up, down, up, down, up, down, up, down, up, down. இப்போ ரொட்டேஷன் நடுமடியில் வச்சுக்கிறேங்க. வலச்சுழலாக, அதாவது இடது பக்கம் போய் வலது பக்கமா வரணும். 1, 2, 3, 4, 5. இப்போ இடச்சுழலாக 5 முறை வலது பக்கம் போய் இடது பக்கம் வரணும். 1, 2, 3, 4, 5. இப்போ இன் அவுட் மூக்கு நேர் முன்னாடி வச்சுக்கோங்க, முகத்துக்கு முன்னாடி. Out, in, out, in, out, in, out, in, out, in. அப்படியே கைகளை வச்சு கண்கள் வச்சுக்கலாங்க. வாழ்க வளமுடன். அப்படியே கையில் எடுத்துக்கலாம். சுகாசனம், கபாலபதி அடுத்த பயிற்சி. வலதுகை தொடமேல இருக்கட்டுங்க. இடதுகை கொண்டாந்து ஆள்கட்டி விரல் கட்டை விரல் மூக்குல வச்சுக்கிறோம். ரெடி, பொசிஷன் மூலவந்தம் பண்ணிக்கலாம். ரைட், லெஃப்ட், 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 ரைட், லெஃப்ட். லெஃப்ட் மூலவந்தத்தை விட்டுடலாம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் உங்களுடைய சுவாச காற்றையே கவனிங்க. இரண்டாவது முறை. ரெடி, பொசிஷன் மூலவந்தம். ரைட், லெஃப்ட், 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 ரைட், left, right, left, right, left. லெஃப்ட் மூணு வந்து விட்டுறலாம். அடுத்த மூன்றாவது முறை. ரெடி, பொசிஷன் மூலவந்தம். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, right, left, right, left, right, left. லெஃப்ட் மூணு வந்து விட்டுறலாம். கண்களை மூடி உங்களுடைய சுவாச காற்றையே கவனிங்க. மூச்சுக்குழாயில் படிந்திருக்கக்கூடிய தூசுகள் அனைத்தையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அடுத்தது இடதுபுறமாக திரும்பி அப்படியே படுத்துக்கலாங்க. மகராசனம். அதுக்கு முன்னாடி காலையில் செய்யக்கூடிய மூன்றாம் நிலை காயகல்ப பயிற்சி. வலது கால் எடுத்து இடது கால மேல போட்டு காலை கிட்ட மடக்கி வச்சுக்கோங்க. இரண்டு கையும் தொப்புள் மேல இருக்கட்டும், மேல் நோக்கி ஒன்று சேர்த்தி கை குவிச்சு வச்சுக்கலாம். இரண்டு முட்டி கடையில் அரடி கேப் வச்சுக்கோங்க. நரம்புக்கம் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி முத்திரை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூலவந்தம். நாக்கை மேல் நோக்கி மடித்தல், மூச்சு இழுத்தல், ஓசஸ்.
ஓட்ட சக்தி உச்சிந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உள்ளுறுப்புகளுக்கும் நன்றாக பாய்கிறதா பாவனை பண்ணிக்கங்க. சரிங்க, இப்ப கால் நீட்டிக்கலாங்க. நார்மல். இப்ப மகராசனம் முதல் பகுதி. 2 காலையும் கிட்ட சேர்த்து வச்சுங்க. 2 பாதங்கள் கிட்ட சேர்ந்து இருக்கட்டும். உடம்புல இருந்து 45 டிகிரி கையை விரிச்சு சின்முத்திரை வச்சுக்கிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நார்மல். நேரம் வந்துக்கலாம். 2 காலை கிட்ட மடக்கி வச்சுக்கோங்க. முட்டிங்கள் தொடைப்பகுதி பாதங்கள் சேர்ந்து இருக்கட்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துடலாம். கால் நீட்டிக்கலாம். வலது கால் எடுத்து இடது கால் மேல போட்டுக்கிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துடலாங்க. இப்போ லெஃப்ட் கால் எடுத்து ரைட் கால் மேல போட்டுக்கலாம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துக்கலாம். இப்போ ரைட் கால் எடுத்து லெஃப்ட் காலோட குதிங்கால் வச்சு மெட்டி பிடிச்சிக்கங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துக்கலாம். இப்போ லெஃப்ட் கால் எடுத்து ரைட் கால் குதிங்கால் வச்சு மெட்டி பிடிச்சிக்கங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துக்கலாம். இப்போ சைக்கிளிங் பண்ணிக்கலாங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அப்படியே ரிலாக்ஸா படுத்துக்கலாங்க. அடுத்து மகராசனம் 2ஆம் பகுதி. இடது உரமாக திரும்பி அப்படியே படுத்துக்கலாங்க. குப்புறம் 2 கை உடம்பு பின்னாடி கொண்டு வந்துருங்க. 45 டிகிரி கை விரிச்சிருக்கட்டும். வலது பக்கம் திரும்பல. இடது கை முன்னாடி முகத்துக்கு முன்னாடி இருக்கிற கை கீழ் நோக்கி இருக்கணும். முதுகுக்கு பின்னாடி இருக்கிற கை மேல் நோக்கி இருக்கணும். இடது பக்கம் திரும்பல அப்படியே மாத்திக்கணும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துடலாம். கால் 2 பேக்ல மடக்கிங்க. முட்டிங்கால் தொடைப்பகுதி பாதங்கள் கிட்ட சேர்ந்து இருக்கட்டும். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துடலாம். கால் நீட்டிக்கலாம். இப்போ ரைட் கால் எடுத்து லெஃப்ட் கால் மேல போட்டுக்குங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துக்கலாம். இப்போ லெஃப்ட் கால் எடுத்து ரைட் கால் மேல போட்டுக்குங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துக்கலாம். அடுத்தது ரைட் கால் எடுத்து லெஃப்ட் கால் குதிங்கால் வச்சு மெட்டி பிடிச்சிக்கங்க. ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். நேரம் வந்துக்கலாம். இப்போ லெஃப்ட் கால் எடுத்து ரைட் கால் குதிங்கால் வச்சு மெட்டி பிடிச்சிக்கங்க. ரைட் லெஃப்ட் ரைட் left right left. நேரம் வந்துக்கிறோம். இப்போ முதலை பயிற்சி. கை 2 முன்னு கொண்டு வந்துக்குங்க. முட்டிங்கள் தொடைப்பகுதி கிட்ட சேர்ந்து இருக்கட்டும். ரைட் சைடு திரும்பில ரைட் காலை மடக்கிறோம். லெஃப்ட் சைடு திரும்பில லெஃப்ட் காலை மடக்கிறோம். ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்
left, right, left, right, left. ரெஸ்டிங் அப்படியே பேபி மாதிரி எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது உடலை தேய்த்து விடுதல், மசாஜ் பண்ற பயிற்சிங்க. இடதுபுறமாக திரும்பி அப்படியே மலர்ந்து படுத்துக்கலாம். 2 பாதங்களுக்கு இடையில ஒரு அடி கேப் இருக்கட்டு. அப்படியே உடம்பு ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. இப்போ வலது உள்ளங்கை எடுத்து தொப்பு மேல் வச்சுக்கிறோம். இடது கை கீழே தரையில் இழுக்கட்டுங்க. இப்போ தொப்புல சுத்தி நல்லா ரொட்டேஷன் பண்ணி விட போறோம். அதாவது வலச்சுழலாக 3 முறை, இடச்சுழலாக 3 முறை, மீண்டும் வலச்சுழலாக 3 முறை. இறைப்பையினுடைய மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி, மண்ணீரலின் அடிப்பகுதி, பெருங்குடல், சிறுப்பை, பெண்கள் கர்ப்பப்பை, சிறுகுடல், பெருகுடல் சந்திக்கும் இடம், குடல் வாய்வு, பித்தப்பை, கல்லீரலின் அடிப்பகுதியை மசாஜ் செய்கிறேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. இப்போ வலச்சுழலாக 3 முறை. 1 2 3. இடச்சுழலாக 1 2 3. மீண்டும் வலச்சுழலாக 1 2 3. இப்ப அதே வலது கையை எடுக்காம அப்படியே கொண்டு வாங்க இடது பக்கம் மார்புக்கு. இப்ப மார்பு சுத்தி ரொட்டேஷன் பண்ண போறோம். ரொட்டேஷன் பண்ணையில வலது மார்பு பகுதி, கழுத்து, காலர் கோன், இருதயம், நுரையீரல், அக்கு பகுதி, விலா எலும்பு பகுதி ஆகிய பகுதிகளை மசாஜ் செய்கிறேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணுங்க. வலச்சுழலாக 1 2 3. இடச்சுழலாக 1 2 3. மீண்டும் வலச்சுழலாக 1 2 3. இப்ப வலது கை கொண்டு தரையில் வச்சுக்கலாம். இடது கை கொண்டு வலது பக்கம் மார்பிள் வச்சுக்கிறோம். அங்கே அதே மாதிரியே இப்ப சொன்ன மாதிரியே ரொட்டேஷன் பண்ணுங்க. சொல்லிட்டேன் பாவனையோடைய 1 2 3. இதயத்தை தவிர மீது எல்லாமே சொல்லிக்கலாம். மீண்டும் இடச்சுழலாக 1 2 3. மீண்டும் வலச்சுழலாக 1 2 3. சரி, இப்ப 2 கையும் கொண்டு போய் காதுக்குள்ள வச்சுக்கோங்க. காது ரொட்டேஷன் பண்றோம். உள்ளுக்குள்ள ஜெல்லை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்றேங்க. காதை நல்லா கை வச்சு விரல் வச்சு ரொட்டேஷன். மேல் நோக்கி 3 முறை. 1 2 3. கீழ் நோக்கி 1 2 3. மீண்டும் மேல் நோக்கி 1 2 3. சரிங்க. அடுத்தது காது மடல்கள் அப்படியே நல்லா பிடிச்சு விட்டுக்குங்க. காதை பிடிப்பதனால் 14 உள்ளுறுப்புகளுடன் தொடர்புடையது. காது, கண், மூக்கு, வாய், இருதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் மற்றும் மூளை செல்களோடு தொடர்புடையது. வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அழுத்துங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் நல்லா அழுத்தி விடுங்க. நீங்க அழுத்துறதுல காது அப்படியே செவந்துடணும். அந்த அளவுக்கு நல்ல அழுத்தம் கொடுக்கணும். அப்பதான் நரம்புகள் வந்து நல்லா ஊக்கமடையும். கீழே இருந்து மேலே ஒரு முறை, மீண்டும் மேல இருந்து கீழே ஒரு முறை. அடுத்தது 2 கை கட்டவரல் கொண்டாந்து நெத்தி போட்டுல வச்சுக்கோங்க. இப்ப மேல் நோக்கி 3 முறை ரொட்டேஷன் பண்ண போறோம். இது 9வது உயிரிடங்கள். அண்ணான உயிரிடங்கள்ங்கிற அந்த இடத்துல உயிரிடங்கள் இருக்குதுங்க. அண்ணான காலம். மேல் நோக்கி 3 முறை. 1 2 3. மீண்டும் கீழ் நோக்கி 1 2 3. மீண்டும் மேல் நோக்கி 1 2 3. சரி, அடுத்தது 6வது நிலை பாத்தீங்கன்னா உள்ளங்கையை நல்லா மூக்கு மேல வச்சு வருடி விடுங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு 3 முறை வருடி விடுங்க. பச்சி வருமம், பச்சி நேர் வருமம், அடுத்தது திறந்த காலம் அப்படிங்கிற 3 பாயிண்ட் அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகுதுங்க. அதை நம்ம பண்ணி விடுறோம். அடுத்து மூஞ்சி பேசில் பண்ணிக்கங்க 3 முறை. இது மூக்கில் 5 வருமம், கண்ணில் 5, நெத்தியில் 2 வருமம், கன்னத்தில் 2, காதில் 5, கழுத்துக்கு கீழ் பகுதியில் 3, மொத்தம் 22 வருமங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகிறது. ஏர் பில்டர், ஆயில் பில்டர் ஆக்டிவேட் ஆகிறது. முகம் வாதம் சரியாகிறது. ஹை தைராய்டு வராமல் தடுக்கிறது. குரல் எத்தனை வருடமானாலும் மாறாமல் இருக்கின்றன. தலைவலிக்கு காதுக்கு நல்லதை பண்ணிட்டு இருக்கலாங்க. அடுத்தது அக்குப்ரெஷர் 14 பாயிண்ட்டுங்க. உங்களுடைய இடது கை அப்படியே கழுத்து சுத்தி கொண்டு வந்து பின்னாடி வச்சுக்குங்க. அது நம்மளுடைய பின்பகுதி பிடரின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து 3 எலும்புகள் 3 நரம்புகள் இணையும் இடம். சரமுடிச்சு, மூளை, முகுளம், முதுகுத்தண்டு சேரும் இடம். சூழ உடலையும் சூக்குவம் உடலையும் இணைக்கும் இடம். அப்படியே 8 மூச்சு அதே இடத்துல கவனிங்க. வலதுகை கீழே தரையில் இருக்கணும். உடல் சமநிலை,
கொலஸ்ட்ரால், நரம்பு வலி, பிபி, தூக்கம், மனநோய், கழுத்து வலி ஆகியவை சீராகின்றன. அடுத்து பாயிண்ட் 2ங்க. இப்போ முதல் பாயிண்ட் அப்படியே இருக்கணும், இடதுகை. இப்போ வலதுகை ஆள்காட்டி விரல் நெஞ்சு மார்புக்குழியிலிருந்து 1 இன்ச்சு கீழே வச்சுக்கோங்க. இது இரைப்பையின் மேல் பகுதி. இங்கு இருதய வலி, வலிப்பு, உணவு குழாய் கோளாறுகள், மன அழுத்தம், இதயம், படபடப்பு, ஒடுக்குமுறை உணர்வு இவைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகின்றன. 2வது பாயிண்ட்ல 8 மூச்சு அப்படியே கவனிங்க. அடுத்து 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, 2வது பாயிண்ட் நீங்க வச்சிருக்கிறது வந்து ஒரு 3 விரல் கட்டை வச்சீங்கன்னா எவதிக்கு வருது அந்த இடத்துல 1 இன்ச்சு கீழே இறக்கி 3 விரல் கட்டை வச்சுக்குங்க. வலதுகை ஆள்காட்டி விரல். இது இரைப்பையின் நடுப்பகுதி. இதனுடைய நன்மைகள் பாத்தீங்கன்னா, இதய வலி, நினைவுகள் இழப்பு, மன அழுத்தம், கால் வலி, வலுப்பு, நாக்கு உந்துதல், வறட்சி ஆகியவை தீர்க்கக்கூடியது. 3வது பாயிண்ட் இரைப்பையின் நடுப்பகுதி. அடுத்து அதுல இருந்து ஒரு 3 விரல் கட்டை வச்சீங்கன்னா கீழே 4வது பாயிண்ட், அதாவது தொப்புல இருந்து 1 இன்ச்சு மேல வலதுகை ஆள்காட்டி விரல். இது இரைப்பையின் அடிப்பகுதி. இதனுடைய நன்மைகள் குடல் மற்றும் வயிறு குறைபாடுகள் உணர்தல், உணவு உட்கொள்வது, அமிலம் உட்புகுதல், வாந்தி எடுத்தல், வயிறு வீக்கம், பய உணர்வு, மார்பு வலி, இதயம் சீராகும். 4வது பாயிண்ட் இரைப்பையின் அடிப்பகுதி. அடுத்து 5வது பாயிண்ட்டுங்க, வலதுகை ஆள்காட்டி விரல் வந்து தொப்புள் குழியில் வச்சு நேர் மேல் நோக்கி பிடிச்சுங்க. இது சிறுகுடலும் இரைப்பையும் இணையும் இடம். இதனுடைய நன்மைகள் பாத்தீங்கன்னா, கிட்னி சக்தி சீராகும், மண்ணீரல், இதயம், வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் சீராகிறது. அடுத்து 6வது பாயிண்ட்டுங்க, கட்டை விரல் தொப்புள் குழியில் வச்சு நேர் கீழ் நோக்கி பிடிச்சுக்குங்க. இது கருப்பை சம்பந்தப்பட்ட பகுதி. அதனுடைய நன்மைகள் பார்த்தோம்னா, சிறுநீரக சக்தி, கருப்பை ஆற்றல், குடல் செரிமான பிரச்சனை, இதயம் அதிகமாக துடித்தல், கழிவு பொருட்கள் நீக்கம் செயல்பட்டு இதயத்திற்கு ஆற்றலை அளிக்கிறது. அடுத்து 7வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, வலது ஆள்காட்டி விரல தொப்புள் குழியில் வச்சு வலது பக்கம் மார்பு நோக்கி பிடிச்சுக்குங்க. இது கல்லீரலின் கீழ்ப்பகுதி. 8 மூச்சு அப்படியே கவனிங்க. சிறுநீர் சக்தியானது சக்தியேற்றுதல் செயல்படுகிறது. கல்லீரல், பித்தப்பை, இதயம், நுரையீரல் சீராகிறது. வலப்பக்க உறுப்புகள் அனைத்தும் சீரடைகின்றன. அடுத்து 8வது பாயிண்ட்டுங்க, தொப்புள் குழியில் ஆள்காட்டி விரல் வச்சு இடது பக்கம் மார்பு நோக்கி பிடிச்சுக்கிறோம். இது மண்ணீரலின் கீழ்ப்பகுதி. மண்ணீரல், பித்தப்பை, இதயம், இடப்பக்க உறுப்புகள் அனைத்தும் சீராகின்றன. அடுத்து 9வது பாயிண்ட்டுங்க, தொப்புள் குழியில் ஆள்காட்டி விரல் வச்சு வலது பக்க தொடை நோக்கி பிடிச்சுக்குங்க. இது பெருகுடல் சிறுகுடல் இணையும் இடம். பிறப்புறுப்பு வலிமையாகிறது. கருப்பை வலிமை, நீர்க்கட்டி சீராகும், குடல் வலிமையாகிறது. அடுத்து 10வது பாயிண்ட்டுங்க, தொப்புள் குழியில கட்டை விரல் வச்சு இடது பக்க தொடை நோக்கி பிடிச்சுக்குங்க. இது பெருங்குடலின் பகுதி. மலக்குடல், பெருங்குடல், கர்ப்பப்பை ஆற்றல் சீராகின்றன. 8 மூச்சு அப்படியே கவனிங்க. அடுத்து 11வது பாயிண்ட், வலது பக்க மார்புல இருந்து ஒரு கோடு போட்டு வந்தீங்க அப்படின்னா விலா எலும்பு முடியில இருந்து 1 இன்ச்சு கீழே ஆள்காட்டி விரல் வச்சுக்குங்க. இது கல்லீரலின் மேல் பகுதி. மஞ்சக்காமாலை, கல்லீரல், பரம்பரை நோய், ஜீரண சக்தி, இதய வலி, மார்பு வலி, வயிற்றுப்போக்கு, மார்பு மற்றும் சுவாச கோளாறுகளை சீராக்கிறது. அடுத்து 12வது பாயிண்ட்டுங்க, அதே மாதிரி இடது பக்கம் மார்புல இருந்து ஒரு கோடு ஓட்டுவாங்க. விலா எலும்பு முடியில இருந்து 1 இன்ச்சு கீழே ஆள்காட்டி விரல் வச்சுக்கிறோம். இது மண்ணீரலின் மேல் பகுதி. வயிற்றின் குளிர், மலட்டுத்தன்மை, வயிற்று வலி, மண்ணீரல், இரத்த சோகை, மலச்சிக்கல், குடல் கோளாறுகள் அனைத்தும் சீராகின்றன. அடுத்து 13வது பாயிண்ட்டுங்க, தொப்புள் குழியில கட்டை விரல் வச்சுக்கிறோம். அப்படியே
வலது பக்கமா அப்படி ஒரு கோடு ஓட்டுவாங்க. இடுப்புல கொண்டாந்து வைக்கிற குடம், பெண்கள் குடம் வைக்கிற இடங்க. இது மெரோடியன் நரம்புகள் இணையும் இடம். கீழ் வயிற்று வலி, ஒழுங்கற்ற மாதவிடாய், முதுகு வலி, குடல் இறக்கம், இடுப்பு வலி, கருப்பை அடிவயிறு இறக்குதல், நார்மல் டெலிவரி அனைத்தும் இங்கு சீராகின்றன. அடுத்து 14வது பாயிண்ட். இடது பக்கம் தொட மடிப்புக்கும் தொப்புளுக்கும் இடையில ஆள்கட்டி விரல் வச்சுக்கோங்க. அது நெறிக்கட்டுற இடம். இது மலக்குடல் பகுதி. விந்தணு உயர்வு, மாதவிடாய் பிரச்சனை, கடினமான சிறுநீர் கழித்தல், சிறுநீர் தக்க வைத்தல், புரோஸ்டேட் வீக்கம், கருப்பை ஆற்றல் பெருக்குகிறது. மலக்குடல் வலிமை பெறுகிறது. கழிவுகள் முழுமையாக வெளியேற்றக்கூடிய இடம். வாழ்க வளமுடன். இப்ப அப்படியே வலது கை எடுத்துக்கலாங்க, இடது கையும் எடுத்துக்கங்க. இப்போ உடலுக்கு ஓய்வு தரும் பயிற்சி, ரிலாக்ஸேஷன். உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்கிறோம். பாதங்கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். பாதங்கால்கள் இரண்டுக்கும் தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. அங்கு அணு அடுக்குகள் சீரடைகின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றது. ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. கெண்டைங்கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். கெண்டைங்கால்கள் இரண்டுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கெண்டைங்கால்கள் இரண்டும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றது. கெண்டைங்கால்கள் இரண்டும் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. முழங்கால்கள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். முழங்கால்கள் இரண்டுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. முழங்கால்கள் இரண்டும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைந்து கொண்டிருக்கின்றன. முழங்கால்கள் இரண்டும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. முழங்கால்கள் இரண்டும் ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. தொடைப்பகுதிகள் இரண்டையும் தளர்த்திக் கொள்கிறோம். தொடைப்பகுதிகள் இரண்டுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. அங்கு அணு அடுக்குகள் சீரடைகின்றன. தொடைப்பகுதிகள் இரண்டும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றன. தொடைப்பகுதிகள் இரண்டும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. இடுப்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். இடுப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. அங்கு அணு அடுக்குகள் சீரடைகின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றன. இடுப்பு பகுதிகள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. மார்பு வயிற்றுப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். வயிற்றுப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. அங்கு அணு அடுக்குகள் சீரடைகின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றது. ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. மார்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். மார்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன.
மார்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைந்து கொண்டிருக்கின்றன. மார்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. தோள்பட்டை 2 கைகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். தோள்பட்டை 2 கைகளுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தோள்பட்டை 2 கைகளும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றது. தோள்பட்டை 2 கைகளும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. கழுத்து பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். கழுத்து பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. கழுத்து பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றன. கழுத்து பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. தலைப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளையும் தளர்த்திக் கொள்கிறோம். தலைப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளுக்கு தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. தலைப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைந்து கொண்டிருக்கின்றன. தலைப்பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. உடல் முழுவதையும் தளர்த்திக் கொள்கிறோம். உடல் முழுவதுக்கும் தேவையான ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. அங்கான அடுக்குகள் சீரடைகின்றன. போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைகின்றது. ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. ஓய்வெடுக்கட்டும். ஓய்வு ஓய்வு ஓய்வு. தலைபாகம் முழுமையாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கின்றன. கழுத்து பகுதிகள் ஓய்வெடுத்து விட்டன. தோள்பட்டை 2 கைகளும் முழுமையாக ஓய்வெடுத்து விட்டன. மார்பு பகுதிகளும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வெடுத்து விட்டன. வயிற்று பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வெடுத்து விட்டன. இடுப்பு பகுதியும் அதன் உள்ளுறுப்பு பகுதிகளும் ஓய்வெடுத்து விட்டன. தொடைப்பகுதிகள் 2ம் ஓய்வெடுத்து விட்டன. முழங்கால்கள் 2ம் ஓய்வெடுத்து விட்டன. கெண்டைங்கால்கள் 2ம் ஓய்வெடுத்து விட்டன. பாதங்கால்கள் 2ம் ஓய்வெடுத்து விட்டன. இப்பொழுது உடலை மறந்து சுவாச காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் அப்படியே கவனிங்க. அப்படியே தூக்கம் வருது. நல்லா ஆழ்ந்த தூக்கம். அப்படியே தூங்குங்க. உடலை மறந்து சுவாச காற்று உள்ளே செல்வதையும் வெளியே செல்வதையும் அப்படியே கவனிங்க. அப்படியே தூக்கம் வந்தாச்சு. நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படியே தூங்கு. வாழ்க வளமுடன். உடல் முழுவதும் போதுமான அளவு பலமும் வலிமையும் அடைந்து விட்டது. நன்றாக ஓய்வெடுத்து விட்டன. கால்கள் 2யும் லேசாக அசைவாக்கிக் கொள்ளலாம். கைகள் 2யும் லேசாக அசைவாக்கிக் கொள்ளலாம். தலைபாகத்தை லேசாக அசைவாக்கிக் கொண்டு இடதுபுறமாக திரும்பி அப்படியே எந்திரிச்சு அமருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.